ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இது தமிழா 20th April 2025 சீசன் 3 எபிசோட் 94 ஒளிபரப்பான இரவு நேர வாழ்க்கையை ஆதரிப்பவர்கள் வெறுப்பவர்கள். இந்த டிபேட்டினுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இரண்டாம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த அலெக்ஸ் அவங்களுக்கும் பார்த்திமா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஜாக்கிஸ் யூனிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் நைட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க. புவனாவும் சங்கீதா சண்முகம் சொல்லியிருக்காங்க. ஹை ஜாக்கி அண்ட் சுதா, as a school girl I never woke up early to study, பார்த்தீங்களா, but can stay up late night. Now I stay up late to finish work but still have to wake up early for kids school. அதுதான் நான் பாயிண்டா சொல்ல வந்தேன் சங்கீதா. ஒரு அம்மா என்ன சொல்ல நடுவில் அப்படியே இது போகலாம் இல்லைங்களா கமெண்ட்டுகளுக்கு? ஆமாம் மேடம். இல்லை சார், எல்லாமே உங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு எல்லாமே ஓலா கதைன்னு வச்சுக்காங்களா? இது சத்தியமா இது ஓலா கதைன்னு வச்சுக்காங்க. இந்த மாதிரி நீங்க சொன்னா இது எல்லாருக்கும் தெரியும். அது தெரியறவங்க தெரியும், அவ்வளவுதான். ஓடுங்க. அதுக்கு என்ன பண்றது? நான் யாருக்காக சார் ப்ரூவ் ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஓகேவா? ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், நான் ஒரு அம்மா சொன்னாங்க சார், ஒருத்தவங்க சொன்னாங்க குழந்தையோட அழுகை அந்த அம்மா எழுந்து பால் கொடுத்து அதுவும் எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் நைட்ல அப்படின்லாம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா பார்க்க ஆப்போசிட்ல இந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த பிரெக்னன்சி முடிச்சு அதுக்கப்புறம் குழந்தை பெற்று அது நைட்ல அழும்பொழுது ஒரு கழுத்தி வச்சு மிரிச்சுன்னு மாதிரிலாம் தோணும். ஆமா, உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல்லாம் இருக்குங்க. நீங்க என்னவோ அழுகை அது சூப்பர். இந்த பக்கம் பேசணுன்றதுக்காக இன்னொருத்தவங்க ஆமா 2 குழந்தை எனக்கு இருக்கு சார், அந்த கழுகை அவ்வளவு அழகு அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே மயிலாட், நான் நைட்டு பேர்டா இருந்தா கூட அழுகை எல்லாம் அவ்வளவு ஆனந்தமாலாம் இருக்காது. நோன்னு 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 ஒரு ட்ரெயின் சுத்தி நேர்க்கும் எங்க வீட்டுல. ஏன்டா படுத்தோன்னு, ஏன்டா பஸ் நைட்டு கொண்டாடணும், ஏன்டா படுத்து புள்ளை பக்கத்தோன்ற மாதிரி பண்ணா என் பொண்ணு. 4 மணிக்கு அழ ஆரம்பிச்சானா அந்த ரயில் ஓடும். நோ 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 நோ. அது மாதிரி இன்னைய வரையும் பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கா பாத்துக்காங்க. ஐயோ அந்த அது ஓட அது இப்ப எனக்கு அது ஒரு பெரிய அவர்ஷனாவே இருக்கு. அதனால அது ஓடும்போது அப்படியே பார்த்துனே இருப்பா. அது நின்னா அழுவா. இவங்க அந்த இந்த பேட்டரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த கேமராவுக்கு அப்பெல்லாம் போடுவாங்க. அந்த ரீசார்ஜபிள் பேட்டரிலாம் சார்ஜ் போட்டு வச்சுனே இருப்பாங்க ஜாக்கி, டக் டக் டக்குன்னு. ஆமா, ஒரு தடவை அதே மாதிரி. ஆனா அதை கொஞ்ச நாள் ஒரு 3-4 தடவை அதை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா ஜாக்கி? ஒரு வாரம் அதை தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணா ஏதோ அதுவே நம்மளால தாங்க முடியல. இவங்க சும்மா இந்த அழகு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா? இப்ப நான் அதை தான் சொல்ல வந்தேன். இந்த புரிதல் உள்ள கணவன் இதெல்லாம் இருந்து நைட் லைஃப் இதெல்லாம் ஓகே. நீங்க எப்ப நைட் லைஃப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிட்டு மறுநாள் காலைல 8 மணிக்கு எனக்கு டிஃபன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுல பாதிக்கப்பட போறது யாரு? ஒண்ணுதான், படுத்தா பிரச்சனை கதையை வளர்த்துருவாங்களே இவனுங்க. ஆமா, அதனால நம்ம ஏதாவது கதையை வளர்த்திக்கிட்டோம் அப்புறமா சமாதானப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. பட் இது ஒண்ணு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப இந்த நைட் லைஃப் நான் அப்படியா இருக்கேன் நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்னொரு பெண் சொன்னாங்கல்ல, என் புருஷன் டாக்டர் சார் தேடி நைட் லைஃப் போறாரு, 2 பசங்க என்னால பாத்துக்க முடியலன்னு சொன்னா கூட அவர் நைட் லைஃப் போறாரு. ஏமா நைட் லைஃப் போறாருன்னா அவர் நைட்ல தான் நல்லா வேலை செய்வாரு. ஆமா, அது செஞ்சுதான் 2 சரி அது அதனால அவர் நைட்டு வேலை செய்வாரு அப்படின்றதுதான் அவருக்கு நைட்டு தான் புரியுது போலது. அவருக்கு அப்பதான் நைட் டியூட்டி தான் அவருக்கு கரெக்டா இருக்கு போல இருக்கு. அதனால அவர் நைட்ல தான் சார் ஒர்க் பண்றாரு. நர்ஸ் கிட்ட கூட ஒரு நிம்மதியா அப்பதான் பேச முடியும். என்னம்மா சாப்பிட்ட, என்ன பண்ண, அந்த 7ஆம் நம்பர் பேஷண்ட் என்ன ஆனா, 8ஆம் நம்பர் பேஷண்ட் என்ன ஆனான்னு கேட்க முடியும். இல்ல இந்த நர்ஸு கிட்ட டீட்டெயிலா கேட்கும் போதே இடுப்பு வலி டாக்டர், இந்த வலி டாக்டர், கை வலி டாக்டர், என் ஒன்னுட்ட சித்தப்பாவுக்கு காலையில தூங்கினாலே கனவு வருதான், அது என்ன டாக்டர்னு ஏதாவது ஒரு கலை எட்டு பண்ணிடுவாங்க. ஓகேவா? இல்ல இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இப்படியே ஒருத்தர் நைட் லைஃப் வேணும் அப்படின்னும் பொழுது அதே ஒரு பெண்ணை ஆசைப்பட்டாங்கன்னா நாங்க நடக்காது. காலையில எழுப்பி யார் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? இவர் எழுந்து அனுப்ப போறாரா? நைட் லைஃப்
பண்றவரு கிடையாது, வாய்ப்பு இல்ல. சரி, இப்ப அப்படியே எனக்கு நைட் லைஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? அதனால கூட இந்த பக்கம் ஹேட்டர்ஸுக்கான காரணம்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா இப்ப அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க சங்கீதா சண்முகம். காலைல சீக்கிரம் எழுந்துதான் ஆகணும், ஸ்கூலுக்கு யார் அனுப்புறது? அதுதான் வந்து இன்னொரு ஒரு விஷயம். ஓகேவா? எப்பா இங்க பாருங்களேன், அப்படியே ஒருத்தவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க ஜக்கிங்க, ஜிஜேங்கிறவங்க. நான் தான் போஸ்ட் ஐடியா கொடுத்ததான். எது இவ காலை நீட்டி போட்டு இப்படி உட்கார்ந்து இருந்ததுதான் நம்ம அந்த மாதிரி. நீங்க நான் எடுக்கவே இல்லையா அந்த மாதிரி? அதுதான் வந்து இப்ப துளிப்புல நல்லா இருக்காங்க. இல்ல இவ உட்கார்ந்தா பின்னாடி பசங்க நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் அந்த பாத்தியில வந்து உட்காந்து. நம்ம அப்படி கிடையாது, ஃப்ளவர்ஸ் ஃபுல் கவர் ஃப்ளவர்ஸ். சும்மா டூலிப் கார்டன் அப்படிதான் இருக்கும். அதே கார்டனுக்கு முதல் நாள் போயிட்டு வந்துட்டா நாங்க என்ன பண்றோம்? ஓகேவா? அண்ட் லோகேஸ்வரன் வந்து ஜாக்கி இன்னைக்கு ரொம்ப லேட்டா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாங்க, நான் லேட்டு லோகேஸ்வரன். எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சதே வந்து 6 மணி. ஆமா, 5:50. இங்க 6 மணி, அங்க 11:30, 10:45. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு ஆக்சுவலி அவங்க 4:30 மணிக்கு, ஐ மீன் அவங்க வந்து இங்க 9 மணியா? ஆமா, 9 மணிக்கெல்லாம் இங்க வர வேண்டியது. இந்திய நேரப்படி 9 மணிக்கு வர வேண்டியது. இன்னைக்கு 11 மணி, 11:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ அமுதன் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு கலைக்கண் வேணுமா? எனக்கு இல்லையா? அது அமுதன் தான். வேற ஓகேவா? ரம்யா பாருங்க, ஐ எம் நாட் அன் ஏர்லி பர்சன் டூ. ஐ கேன் பி அவேக் as late as it gets, even if it's 3 AM, but I cannot sleep and then wake up at 5 to 6 AM. Correct. Okay. 2 years old, 5-month-old kid wake up, then based on the time husband or I take care. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பார்த்துப்போம். பெஸ்ட். ஒர்க் ஆல்சோ எனக்கு வந்து டெட்லைன்ஸ்லாம் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஐ ஒர்க் ஒன்லி அட் நைட்ஸ் and that is when the house is quiet. ஹஸ்பண்டும் அவங்களும் ரெண்டு பேருமே நைட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்பதான் வந்து வீடே வந்து குவைட்டா இருக்கும் அப்படிங்கறதுனாலயும் ஆல்வேஸ்ங்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டு. சார் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணேன்? பிரசன்டேஷன் பண்ணும்பொழுது கமெண்ட் ஏதோ தெரியல, அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். பாஸ், பிக் பாஸ் நினைச்சிருப்பான் இது என்ன இல்லையே. அதுதான் இல்ல, இதுவே பொம்பளை செஞ்சுட்டா சொல்லுவாங்க அப்படியே சூப்பர் கியூட்டுன்னு. இதுவே நம்ம எருமாட மாதிரி டுடுன்னு வண்டி ஓட்டுவீங்க. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி நான் தேட போகும்போது வந்து என் பாஸும் சரி இன்னொரு ஒருத்தையும் சரி அவங்க ரெண்டு பேரும் டுடு சொன்னாங்க. எல்லாம் வந்து இப்படித்தான் இருக்குது. சரி வாங்க அடுத்தது. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேடம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஆல்வேஸ் விஷ் டு வேக் அப் ஃப்ரெஷ்லி லைக் வந்து ஜனனியா, பட் எங்க ஐ வேக் அப் சோ grumpy dragon. ஓகே. அண்ட் வாசுகி வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களோட குட்டி ஃபைட் அண்ட் கான்வர்சேஷன் இஸ் என்டர்டெய்னிங் அண்ட் ஃபன்னா. வாசுகி உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு. நம்ம லட்சணம் இப்போதான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. அண்ட் சச் அ கியூட் கான்வர்சேஷன். காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி ப்ரோ சுதா அண்ட் யாழ்னின்னு இருக்காங்க. பிரியா, தேங்க்யூ ஸோ மச்டா. அண்ட் எல்லாம் வல்ல இயற்கை உங்க ஃபேமிலிக்கு துணை நிற்கும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சுதா மேம், நீங்க ஒரு கிரீன் சாண்ட் பாவம். பெல்ஜியம் சுதா மேம் ஆர்மியா? இப்படிலாம் சொல்லிட்டு நேற்று என்னதான் ஏதோ சொன்னாங்க இந்த பூனா. ஓகேவா? ஜோதி சொல்லியிருக்காங்க, வெரி ஸ்மார்ட் கவுண்டர் டு யாழ்னி சுதா, யூ ரியலி காட் ஹர் ஆஃப் காட். தேங்க்யூ. ஓகே. அண்ட் மகிழா சொல்லியிருக்கா, மை எல்டர் டாட்டர் மட்டும் இருந்தப்ப 9:30 வரைக்கும் மெரினா பீச்ல இருந்துட்டு வருவோம். நைட்டு பைக் ரைட் செம்மையா இருக்கும். 2வது வந்தது எல்லாம் நின்றுடுச்சு. நாங்க வந்து நிறைய அங்க போய் ஃப்ரைடேஸ் கடையில வந்து ஆர்டர் பண்ணிட்டு அந்த பாயில அந்த பெட்ஷீட் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு நைட் 11 மணி வரையும் பீச்ல இருப்போம், மெரினா பீச்ல. நான் வந்து நாச்சிபன் ஸ்ட்ரீட்ல இருந்தப்ப இங்க பாண்டி பீச் எல்லாம் போனோம் அப்படின்னா நைட் 1-2க்குலாம் வந்து வந்திருக்கோம். பாண்டி பீச் 3 மணி வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டு காலைல 11 மணிக்கு இருந்து ஓட்டர் ரூபாய் காலி பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஜாக்கி விசிலே ஒன்லி காத்து கம்மிங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகே. 40 தடவை அருவாமனையை அண்ணி தாண்டுவாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. அண்ணன் எடுத்து வச்சா அண்ணி நினைப்பதை அண்ணன் சுட்டுட்டாருன்னு சொன்னாலும் நடக்கும். அதேதான் நடக்கும். நம்ம எடுத்து வச்சுட்டு நான் வைக்கலாம் நினைச்சா அதுக்குள்ள எடுத்துட்டீங்க, நான் என்ன பண்றது அப்படின்னுவாங்க. கவின், நம்ம வந்து எப்படி மீட் பண்ணுவோம் கவின்? அப்ப இருக்கு. ஓகேவா? அப்ப பாத்துக்கிறேன். ஓகே. சிம்ரன் இஸ் வேரிங் டாட்டூ ஹேண்ட் கிளவுஸா? டாட்டூ கிடையாதான் அது. டாட்டூ மாதிரி ஹேண்ட் கிளவுஸ் போடுறாங்களாம்.
ஓஹோ. டாட்டூ இல்ல, கிடையாது. அமுதனுக்கும் கலைக்கண் இருக்குன்றதுனால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்குது. அது நீங்க போட்டிருந்த இடம் சொல்றது வேற. கையில நான் கையில போட்டது சொல்லலையா? லதாயப்பா இது கையில போட்டது நான் சொல்லவே இல்ல. சிம்ரன் கையில போடலையா? கையில போட்டேன். ஓகேவா? அது வந்து புவனா சொல்லியிருந்தாங்க லதா. பட் இவங்க ஜாக்கி சொன்னது வந்து கையில இல்ல. ஓகே. ஓகேவா? அண்ட் மகிழா சொல்லியிருந்தாங்க, மீ அண்ட் மை டாட்டர்ஸ் ஆல்சோ நைட் எவ்வளோ நேரமானாலும் முழிச்சிட்டு இருப்போம். மார்னிங் எழும்புறது ரொம்ப கஷ்டம். அது தெரியுமா? நீ வந்து 2 மணிக்கு அலாரம் வச்சு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஓகேவா? நைட் 12:30 ஆகிடுச்சு. மை டாட்டர்ஸ்க்கு இன்னும் முழிச்சிட்டு இருக்காங்களா. ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. நல்லது. அலெக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ல. ஹாப்பி டு சி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப ஃபன் ஃபில்டாகவும் ஆஸ் யூஷுவல் ஃபன்னாகவும் இருக்குன்ட்டு. அலெக்ஸ் நம்ம அலெக்ஸ் தானே இந்த மைக் வாங்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் அலகேஷ் எவ்வளோ நாள் யூடியூப் மைக் வந்து வாங்கி கொடுத்து அந்த சேனலை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனதுல அலெக்ஸோட பங்கு உண்டு. ஆக்சுவலி தேங்க்யூ அலெக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் அதாவது இன்னைக்கு வர்றவங்க இல்ல, ஆரம்பத்துல நான் சொல்றது 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே வந்து உள்ளார அலெக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்துருவோம். என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நைட் லைஃப் வேண்டாம் அப்படின்னு பொழுது சில பேர் சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிட். ஒரு பஞ்சரே ஆயிடுச்சு வண்டினா, அவ பஞ்சர் போடுறதுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு உடனேவே இதுதான் நான் சொல்றேன், அந்த எந்த இடத்துல பெண்ணியம் பேசுறதுங்கிறதெல்லாம் இருக்கியா? உடனேவே அந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாது சார். ஒரு பொண்ணு நான் 5000 கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்டுவேன். எல்லாம் கரெக்டுங்க. இப்போ இந்த ஊர்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த இடத்துல எதை பேசுறோம்னு இருக்குல்ல, இங்க வந்துட்டீங்க, இங்க போய் நின்றுட்டீங்கன்னா நைட்டு 24 மணி நேரமும் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சர் போட்டு கொடுக்க போறானா? நான் சொல்றது ஏஏ சர்வீஸ் இருக்கும், இதை நான் சொல்லலை. அதே மாதிரி ஊர் சைடு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா 24 மணி நேரமே எனக்கு பஞ்சர் போடுறதுக்கு ஆள் வருவான்றதுலாம் ஆர்கியூமெண்ட் சேர்க்க பேசக்கூடாது. அவர் லாஜிக்காக ஒரு விஷயம் வைக்கிறார், அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஒன்று, எனக்கு நான் பஞ்சர் போட கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்க. இல்லையா, இப்போ நான் காருனா நான் ஸ்டெப்னி மாற்றிக்கிற அளவு கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், அப்படியே டக்குன்னு மாற்றிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். பட் ஆர்கியூமெண்ட் சேர்க்கு நான் ஒரு பெண் தான், என்னால் முடியும், ஆண்கள் செய்கிற எல்லாத்தையும் நான் செய்வேன் சார் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணாங்க. விச் இஸ் நாட் வேலிட் பாயிண்ட். அது சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, நீங்கள் நைட் லைஃப் அப்படின்னும் பொழுது எல்லாமே அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் லிமிட் ஜாஸ்தியாக போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நான் என் நண்பனே ஒருத்தனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்பொழுது சேஃப்டி இஷ்யூஸ் நைட் ட்ராவலில் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. அதேதான், அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்லாம் 3 to 4 2:30 to 4:30 வரலையுமே நீங்கள் வந்து வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தி சேஃப்டியாக ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து மூணாருக்கு போகிறப்ப நாங்கள் பழைய காரில் போனோம் எல்லாரும். அந்த வண்டி எடுத்துன்னு போய் 2-3 மணிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் போட்டுட்டு இதுக்கிட்ட நினைக்கிறேன் போடிக்கு முன்னாடி தேனியா அதுக்கு முன்னாடி அங்கே பெட்ரோல் பங்க்கில் வந்து வண்டியை போட்டு படுத்துட்டோம். அதோட காலையில் எல்லாம் அப்படியே உட்காந்தே தூங்குறோம். காலையில் 5:30 மணிக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா அந்த டைம் தான் வந்து பார்த்தோன்னா தூங்கினே எடுத்து விட்டுருவான். அது மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது அப்படின்றதுனால நம்ம வந்து அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஒருத்தவங்க பேசுனதும் வந்து என்னன்னா, சரி இதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ்ஸ் பேசினாங்க. நிறைய பேருக்கு வந்து சொல்ல வரல. சரி, உதாரணத்திற்கு நைட்ல வந்து கிடைக்கிற ஃபுட்ஸ் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் கிடையாது. நைட்ல போய் திடீர்னு 4 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுட் ஹேபிட்ஸை மாத்திட்டு அதனால ஹெல்த் ஸ்பாயில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் யாருமே அங்க வந்து முன் வைக்கல. ஓகேவா? அதுல ஒரு அம்மா சொன்னதுதான் எல்லாத்த விட எதுவுமே கொஞ்சம் சில விஷயங்கள் அவங்க சொன்னது ஒத்துக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு நானும் என் பொண்ணும் போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம்னா ஒரு 20 வயசு பொண்ணு என்னால வந்து கூட்டிட்டு போக முடியல சார் அப்படின்னு போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு சொன்னா, நான் போயிருக்கேன், ஈஸியா போறேன், நானும் என் ஃப்ரெண்டும் போறேன், ரோட்ல வந்து இந்த பேரிகேட் எல்லாம் தாண்டி நாங்க நடந்து போயிருந்திருக்கோம். அதே போல நைட்டு சினிமாக்கு போயிருக்கோம். படம் புரியலன்னு போது பக்கத்துல 2 பசங்க தான் இருந்தானுங்க. அந்த பையன் கதை விவரிச்சு சொன்னான் எனக்கு. அதுக்கப்புறம் பிலால்ல வந்து நாங்க டீ குடிக்க போறோம், நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. நாங்க டீ குடிக்க போனோம், ஒரு கேஷுவலா இருந்தது. அதன் பிறகு நாங்க அவங்களோட பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். பட் அந்த இடத்துல அது சேஃப்டிக்கான விஷயங்களை நீங்க பார்த்தாலுமே கூட ஐ ஃபெல்ட் சேஃப், அதனால நான் போனேன்னு அந்த பொண்ணு சொல்றத இவங்க எப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, என்ன அந்த மாதிரி ஒரு ஆண் கூப்பிட்டா நான் போட மாட்டேன் சார். பக்கத்துல இருக்க ஒரு பையனை வேற வம்பு எழுதிட்டாங்க. இவர் டாக்டர் தான், ஆனா இவர் கூப்பிட்டாருன்றதுக்காக நான் போயிட முடியுமா? சரி, இப்ப இதுவே உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப கூப்பிடுங்களா மாட்டீங்களா? எனக்கு என்னுடைய கேள்வி எளிமையான கேள்வி. அப்ப நீங்க என்ன மீன் பண்றீங்க? உங்களுக்கு தேவைன்னா ஒருத்தனை யூஸ் பண்ணுவீங்க, தேவையில்லாம் கட்டி விட்டுருவீங்களா? எனக்கு தேவையில்லைன்னா அவனை சந்தேகமா பார்ப்பீங்க, தேவைன்னா அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க.
இப்போ லோகேஷ் வந்து அன்றைக்கி சொன்னது தான், எனக்கு வந்து 14 வயசு டிஃப்ரெண்ட்டு, எனக்கு வந்து இப்போ அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்றா அப்படின்னும் போது பணம் இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு டேர்மில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த டேர்மில் கடைசி வரையும் இருக்கணும்ல. அப்போ இது வந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே அதை மாற்றும். அம்பானியோட பையன் எப்படி இருப்பானோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த பையனுக்கு எப்படிப்பட்ட காசு போட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியும். அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நெப்போலியன், இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? பணம் வந்து அங்கே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே ஆட்டோவே கிடைக்கல, மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒருத்தவன் தான் இருக்கிறான், அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு அங்கே உடம்பு சரியில்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி என்னை வந்து விடுங்கன்னு சொல்லவீங்களா மாட்டீங்களா? இதான் என்னுடைய கேள்வி. நான் போக மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அது வந்து நீங்க அதுதான் அந்த ஆப்போசிட்ல இந்த பையன் ரொம்ப அழகா சொன்னாப்ல. அதேதான், அது வந்து நீங்க நானும் இருக்கேன், ஆவுடைய அப்பன் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. டக்குன்னு அப்படி பேசாதீங்கன்றதை விட அந்த பையன் சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. பொண்ணுக்கு அதை கடத்தாதீங்க. ஏன்னா எத்தனை ஆண்கள் சமுதாயமா ஆண்களா நாங்க ஃபெயில் ஆயிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. ஆனா இதை கடத்தாதீங்க அப்படின்னாரு. பட் இன்னொரு ஒரு வேலிட் பாயிண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க இப்ப மறந்துட்டாங்க எப்பவும் போல. ஸோ இப்பெல்லாம் நீங்க பெண்களுக்கு உடலை பூஜிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கற்பு தான் முக்கியங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நைட் லைஃப் பிரச்சனை தான். அதை தான் அந்த பையன் சொன்னாரு. இந்த பாயிண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு இதை விட நிறைய பேசுவேன் நான். இல்ல நான் எடுத்துக்கிட்டேங்கன்னு நான் சொல்லல சார். நான் சொல்லிட்டு தான் சொன்னீங்க. இறக்குறது சொரக்குமா? இறக்கிற கேணி தான் சொரக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது சார். நானே 4 பாயிண்ட் தான் எனக்கே தெரியும், நல்லா தோணல கேஸ். அந்த பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐயோ இப்போ இவன் பாயிண்ட் சொல்லிட்டேனே நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஆள் சார். ஸோ இல்ல அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா வேலிடா சொன்னாங்க. என்ன சொல்றது, கால் இடுக்குல வந்து உங்க கவனம் அதிகமா இருந்ததுன்னா நைட் லைஃப் உங்களுக்கு பிடிக்காது. இவ்வளவுதான், போதுமா? இதை தான் அப்படின்னு நான் சொல்றேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணுன்றதை விட சேஃப்டி நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அதை தான் எடுத்து வந்து முன்னிறுத்துறீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? நாங்கள் போனோம், பேசணும், நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே பீச்சுக்கு போகலானோ பீச்சுக்கு போய் பேசுகிறோம், பேசிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். பீச்சிலேருந்து அவன் வந்து கடற்கரைக்கு வாங்க அப்படின்னு போனால் தான் நீங்கள் சேஃப்டி. அந்த பொண்ணு ஏற்கனவே சேஃப்டி இஷ்யூ சொல்லி தான் சொல்லுது. ஓகே. ஆக எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், என்ன நடக்குது, எதுக்காக போகிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க போகிறாங்க. அப்படின்னும் போது நான் வந்து இந்த பையன் கூட போக மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்ன்றதான். அதே தான், அதுதான் அங்கே இன்னொரு விஷயம் வந்து அந்த பொண்ணு சொன்னது மாதிரி தான். ஓரளவுக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்ணிட்டு நாங்கள் ஒன்றும் எங்கேயும் வந்து ஆள் இல்லாத இடத்துக்குலாம் போகல. ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது ஒன்றும் தவறா தெரியல. நான் ஃபீல் பண்ணது வந்து சேஃபாக தான் ஃபீல் பண்ணேன். ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ இந்த ஊரில் வந்து டேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டேட் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது உடனே மேட்ரு கிடையாது. பேசுறது, பழகிறது, ட்ராவல் ஆகிறது, அதில் பிடிச்சிருந்தா பண்ணுறது மேட்ரு வரலையும் போவாங்க. ஆனால் அது என்ன மேட்ருனா பிடிக்கலைன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேட்லேயே அது காலி. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து நீ அன்றைக்கி வந்து அடி நீ ஏண்டி வரலன்னு கேட்க மாட்டேன், ஆசிரியர் அடிக்க மாட்டேன், எதுவுமே இல்லை. அவளுக்கு பிடிக்கல, அவளை வந்துட்டு இவனுக்கு பிடிக்கலன்னா இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் திருமணம் வரை நீங்கள் டேட் செய்து கொண்டு இருக்கலாம். இது வந்து காமன். இது ஆணுக்கும் சமம், பெண்ணுக்கும் சரி. நீ பொம்பளை, நீ வந்து நான் தான் டேட் பண்ணுவேன், நீ டேட் பண்ணவே கூடாதுன்னு தான் இங்கே இருக்கிற மென்டாலிட்டி. அதை வந்து தீட்டு கல்ச்சர் அந்த மாதிரி விஷயத்தில் அவனுக்கு எட்டு வந்து அடைக்க இருந்துகிட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே என்னன்னா அவனும் டேட் பண்ணுவான், இவனும் டேட் பண்ணுவான், ட்ராவல் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா, ஏன்னா நேற்று வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி அவங்க வந்து டூர் போனாங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட போனாங்க. அவங்க சொல்கிறாங்க போனதே ஒன்றும் செட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து பார்ப்போம், ஒரு ஃபைல் அனுப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோம் கொள்ளுவோம், அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் ட்ராவல் பண்ணுறப்ப 8 மணி நேரம், அதாவது 4 நாள் ட்ராவல் அவங்க கூட தான் இருக்கிறோம். அப்போ தான் தெரியுது அவங்களுடைய உண்மை முகம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதுலாம் அப்போ தான் தெரியுது. இது யார்? உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூடயே இருந்த ஒரு 4 கொலிக்கு ஆஃபீஸ் கொலிக்கு கூட போகும்போது 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கல, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமோடைய இதை வந்து கார்லேயே போகிறாங்க, அது ரெண்டட் காருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? அப்போ உங்கள் ஆஃபீஸில் அறிமுகமான உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது வாழ்நாளெல்லாம் ஒருத்தவங்க கூட வாழணும் போது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அப்போ அந்த ரிஸ்க்கு அவன் என்ன பண்ணுறான்? நீயும் டேட் பண்ண, நானும் டேட் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகருக்கு போவோம், பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் போவோம், பிடிக்கலையா ஓ உன்னுடைய நோக்கம் இதுதானா, எனக்கு நீ வேணாம், என்ன நகர்ந்து போகிறது மாதிரி பண்ணி அதன் பிறகு எப்படியா இருந்தாலும் இந்த ஊரில் ஆண் வந்து ஒரு 5 டேட்னா பொண்ணு வந்து ஒரு 5 டேட். என் குடும்பத்தை எப்படி பார்த்துரு, என்ன எப்படி பார்த்துரு, நான் ஒன்று எப்படி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாமலும் இருக்கிறவங்களும் இருக்காங்க இங்கே. ஆனால் இது வந்து இங்கே காமன்.
இது சரியானதா? 4 நட்சத்திரம் பார்த்தவன் என்னன்னே தெரியாம என்ன திடீர்னு ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ரூம்ல விடுறது சரியானதா? இதை மட்டும் சொல்லுங்க. ஆக இங்க எத்தனை மணிக்கு போனாலும் எத்தனை மணிக்கு போயிட்டு வந்தாலும் இங்க பிரச்சனையே கிடையாது. அப்பா அம்மாவே அதை அனுமதிக்கிறாங்க. போயிட்டு வா, ஜாக்கிரதையா சேஃப்டி பர்சனோட இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க டேட்ல போகும்போது அது என்னன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தோட அது காஷனோட சொல்லி அனுப்புறாங்க. இது சரியானதா? சரியானதா? அதை மட்டும் சொல்லுங்க. ஆக எல்லாத்துலேயும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நீங்க பாக்குறப்ப உங்களுடைய கேள்விகள் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அவன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஆம்பளைனா ஒரு டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு பொட்டான்சியல் ரேபிஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை வந்து அப்ப எல்லா நேரத்துலையும் கையில பிடிச்சிட்டு இருப்பானா? அதுதானே மேட்ரு, அதுதான் மேட்ரு. எஸ், ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட்டாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அது பெண்களுக்கு வந்து பயங்கர தடையாக இருக்குது நைட் லைஃப்ங்கிறது. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நான் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை சார், எங்கள் வீட்டில் இருந்தால் இதுக்கு சாத்தியமே கிடையாது எனக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படிங்கிறது. நான் ஐடி லைஃப்பில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்டாக ஒரு வாரம் போகும்பொழுது வீக்கெண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி அவங்க வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஐ கேன் ஸ்விட்ச் ஃப்ரம் ஏர்லி பர்ட் டு நைட் அவுல் எனி திங் வாட் எவர் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ், நான் அந்த மாதிரி என்னை மாற்றிக்குவேன் அப்படிங்கிறதையும், ரொம்ப அந்த அழுகிறதுங்கிறது வந்து ரொம்ப கொடுமை, பசங்க குட்டி பசங்க அழறதுங்கிறது, என்னோட யங்கர் பேபி வந்து அழுகையாக இருக்கும்ங்கிறதையும் புவனாவும் வாசுகி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மள வந்து பிக் பாஸ் ரிவ்யூ டேஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய பாடல்கள்ல வந்து நோட்டிசபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தேங்க்யூ வாசுகி. இட் இஸ் வெரி என்ஜாயபிள் டு லிசன் டு அப்படிங்கிறதையும், அவங்க ஃப்ளோரிடால யூஎஸ்ஏல இருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வாசுகி. அண்ட் ஷாலினி ஜாலு வந்து என்னன்னா, ஐ யூஸ் டு பி நைட் பேர்டா, லவ் லிசனிங் டு மியூசிக் ஆர் புக்ஸ், சேம் ஹியர். After marriage, early bird, no option for me as kids, job, study, especially in abroad, no support system, I need to do so, no choice. அதேதான், அதான் நான் சொன்னேன். அது வந்து பெண்களுக்கு பயங்கர கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பகிர்தல் இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். அண்ட் பகிர்தல், ஆமா, பகிர்தல் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடுவானம் போலவே, கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். அந்த மாதிரி போ. நன்றிகள். அண்ட் ஜோதி சொல்லியிருந்தாங்க, சாரி ஜோதி சொன்னதெல்லாம் படிச்சுட்டேன். ஸ்ரீகிருஷ்ணா கேட்டிருந்தாங்க, இரவு பை ஜெயமோகன் வந்து படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, படிக்கணும். ஓகே. பிளாக் மிரர் சீசன் 7 வாட்ச் பண்ணுங்க ஜாக்கி. ஜாக்கி சினிமாஸ்ல வீடியோல ரிவ்யூ பண்ணிட்டேங்க. சீசன் 2 and 3 எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் உங்க ரிவ்யூஸ்ல. ஸோ சீசன் 7 வாட்ச் பண்ணுங்கிற மாதிரியான விஷயத்தை லோகேஸ்வரன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. மகிழா சொல்லியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் நைட் ஸ்டடிக்கு அகேன்ஸ்டான், மார்னிங் படிச்சாதான் மண்டேல ஏறுமா. மை டாட்டர் ஆல்வேஸ் ப்ரிஃபர் நைட் ஸ்டடி. இது எனக்குமே இருக்கியா, நைட் படிச்சாதான் மண்டேல ஏறும்னா இது அஸ் அ பர்சனாக ஃபாலோ பண்ணது இல்லைங்கிறதுனால என்னால் ஒத்துக்க முடியாது. அப்படிலாம் இல்லை, நைட் உட்காந்து படித்தாலுமே நல்லாலாம் மண்டையில் ஏறி இருக்கு. இது எதுக்குன்னா பசங்களுக்கு அந்த ஹேபிட்ஸுக்காகவும் போய் ஸ்கூலில் தூங்கிட போகுதுங்கிறதுக்காகவும் பண்ணுற விஷயங்கள். ஏன்னா இப்போ இதே விஷயங்களை நான் நைட் பேர்டு, நான் நைட்டில் தான் உட்காந்து படிப்பேன்லாம் சொல்கிறேன். நான் பெரிய கஷ்டம் எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னா, யாழினியோட ஸ்லீப் டைம் என்னால் வந்து அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியல. ஒரு 1 இயருக்கு வந்து பயங்கர கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவ நல்ல வேலை வந்து ஒரு மாண்டசரி ஸ்கூல்ல படிச்சதுனால ஐ வாண்ட் டு ஸ்லீப் அப்படின்ட்டு போய் தூங்கிடுமா யாழினி. அதை வந்து மிஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்லவே சொல்லியிருக்காங்க. அவ அதே மாதிரி அந்த மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவ எழுதுறது எல்லாமே அவளோட அப்சர்வேஷன்னால தான். அந்த அப்சர்வேஷனே வந்து இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ்ஸுங்கிறதோட ஒரு சார், அவளுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு சார், ரொம்ப நல்ல சார் அவர் எனக்கு சொன்னார், மேம் அவள் அப்சர்வ் பண்ணுறது பேப்பரில் இருக்குது,
அது அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எழுதியிருக்காரு. எழுதிருவா. ஆனால் எந்த கிளாஸ் அவள் லிசன் பண்ணலையோ அந்த கிளாஸ் பார்த்தீங்க, அந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா இல்லை, அட்டன் கூட பண்ணல அவ. ஏன்னா அவளுக்கு வந்து அது புரியல, அவள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல, அதை அப்சர்வ் பண்ணல. இதுக்கு வந்து அவளோட ஸ்லீப்பிங் ஹேபிட் நீங்கள் மாற்றியே ஆகணும். ஏன்னா அவளுக்கு அந்த டைம் தூக்கம் வந்துடுதுங்கிறா. ஸோ ஷி ஃபீல் ஸ்லீப்பி அட் சம்டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொன்னார். ஸோ அதற்காக சொல்கிற ஒரு விஷயம். பட் எக்ஸாம் டைம்ஸில் படித்தா திருப்பி மறுநாள் காலைல போய் தூங்கிடுவாங்கங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக வச்சிருந்து அப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்கும். பட் அப்போ தான் மண்டையில் ஏறுமான்னு கேட்டால் கிடையாது. விச் ஐ வில் நாட் அக்ரி. ஓகேவா? கனிமொழி சொல்லியிருக்காங்க, மை 3-year boy is still awake. Sudhaka, I will fall asleep only after he sleeps. But he get up too early. அதாவது நான் என்னோட 3 வயசு பையன் வந்து இன்னுமே மூழ்கிட்டு இருக்கான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா தூங்க முடியும். ஆனால் நான் என்னுடைய நோதர்கோ காலையில் லஞ்ச் பாக்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ நான் காலையில் எழுந்து தான் ஆகணும். அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் தான் நான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சாங்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன்னு போட்டிருந்தாங்க. பூனா நீங்கள் நேற்று பசில் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு அப்பிலேருந்து. அது மண்டையில் ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். ஜாக்கியை நேற்று நீங்கள் என்ன பாட்டு சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல. போனா இன்னுமே என்னோட பாட்டு ஞாபகம் வந்துருச்சு, பட் ஜாக்கியோட பாட்டு ஞாபகம் வரல. அண்ட் ஓகே. அண்ட் புவனா வந்து சொல்லியிருந்தாங்க, சம்டைம்ஸ் நாங்கள் வந்து லேட் நைட் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன நேப் வந்து ஃபியூவல் ஸ்டேஷனில் நாங்களும் எடுத்துப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சங்கீதா சொல்லியிருந்தாங்க, அவன் மட்டும் தான் டேட் பண்ணணும், நான் யார் கூட டேட்டு போவாங்க, அவன் மட்டும் தான் டேட் பண்ண, யார் கூட போவாங்க அப்படின்னு டேட்டுக்கு போவாங்க அப்படின்னா சங்கீதா சொன்னோம். ஓகே, கரெக்டு தான். வாசுகி வந்து சொல்லியிருக்கா, ஹெல்த் இம்பேக்ட் இருக்கும், லேட் நைட்ஸ் கேன் அஃபெக்ட் ஸ்லீப் ஸ்கெடியூல்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஓவரால் ஹெல்த் இஃப் ஓவர் டன். உண்மைதான், 100% உண்மை. ஏன்னா காலையில் நீங்கள் நல்லா தூங்கி காலையில் எழுந்தும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைன்னா டயர்டாகவே இருக்கும், உடம்பு ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், தூக்க கலக்கமாகவே இருக்கும், ஒரு மாதிரி மதன் இருக்கும், ஒரு பிரிஸ்காவே இருக்காது. இது உண்மை உண்மை உண்மை, அதில் மாற்றமே. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் வீக்கெண்டு வந்து நான் லேட் நைட் அவுட்டிங் போகிறேன், மறுநாள் எனக்கு 2 நாள் லீவ் இருக்குது, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஸ்லீப் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போது அது கஷ்டமாக இருக்காது. இப்போ நாங்கள் சொல்கிற இந்த பெங்களூர் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லீவில் தான் இருந்திருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை நீ கிளம்பி வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் அவனும் இதெல்லாம் போகணும், ஆஃபீஸ்லாம் போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்து சொன்னேன் நான். அண்ட் உன்னை பார்த்த பின்பு தான் பாடல். ஓகேவா? நரேனி வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக்கியோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜெனனி இருக்காங்கல்ல, காட் என்கேஜ், அவங்க ரொம்ப பிரிட்டியா இருந்தாங்களாம். நீங்க அந்த போட்டோஸ்லாம் பாத்தீங்களா அப்படின்னு பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா அமுதன்லாம் வந்து அந்த இதில் வந்து ஜனனி அவங்க இப்போ மாற்றிட்டாங்க பேரை, ஜனனி ஹியர் ஏதோ ஒன்று. அதில் வந்து நம்ம இப்போ வீடியோ தமிழ்லேயே இருக்கும் ஆக்சுவலி. ஆமாம்மா, அது அவங்க தங்கச்சிக்கும் அதே மாதிரி நம்ம தமிழில் இருந்தது, அதை எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார் அவர். ஸோ பார்த்தாச்சு. அண்ட் சாங் ரிக்வெஸ்ட் வந்து பேசக்கூடாதான், லோகேஸ்வரன் அவர் ஒரு சாங் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? எனக்கான சாங் ரிக்வெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு தான். நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு, நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முல்லாயிரு, நீரமான கல்வன் உள்ளூரும் சொல்லுது, பார்வை என் உள்ளம் சொல்லுது, உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன், நீ வதிக்கும் குருசை என் மாட மாளிகை, ஆண்களோடு வேதமில்லை உன்னோடு வாழாது வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சம் சொல்கின்றது. இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்க மாறி போச்சு கணக்கு, பள்ளிக்கூடம் போகையில பல்லப்பட்டி ஓடையில கொக்குமக்கு ஆகி போச்சு எனக்கு, இத குத்தம்னு சொன்னா வாங்கி இருக்கு. ஓகே. அண்ட் அவங்க பாட்டு ஒன்று பாட்டு இல்லை, பாட்டா மேன் ஃபாத்திமா அபு இன்னைக்கு தான் எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க, ஜாக்கி பியூட்டிஃபுல் வாய்ஸ்,
ஆமாம் மேடம், உங்களுக்கு நல்ல வாய்ஸ் மேடம். சார் அது பாத்திமா கிட்ட இருந்து வரதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஆமா, ஓகேவா? ஆனா correct ஆ பாத்திமா நல்லது ஏற்கனவே மட்டும் தான் ஒருக்கா சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க, அவங்க. நல்லது உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரசனை கரெக்டா இருக்கும். அவங்க வந்து இந்த முகஸ்துதிக்காக மகிழா கண்ண மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு வந்து அண்ணி சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வாங்க விஷயம் இருந்தால் தான் அது. இல்ல அது இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாத்திமா. அதாவது என்னன்னா, உங்களுக்கு குரலும் நல்லா இருக்கு, யாழினிக்குமே நல்லா இருக்கு, பட் அந்த சோல் வந்து ஃபீல் ஆஃப் த சாங் நீங்க பாடும்போது தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகேவா? அதனால தான் ஃபாத்திமா வாவ் அப்படின்னு. ஓகேவா? அண்ட் சரவணன் வந்திருக்காப்ல. டார்லிங்டன்ல நைட் அவுட் போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சரவணன். குளிர்ல 2 பேரும் வாக்கிங் வந்து -10 போயிருக்கோம். -10 போயிருக்கோம். ஃபுல் கவர்டு கிளவுஸ் வாக்கிங் போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கோம். வியூ சினிமா வரலையும் இப்போ எப்படியும் ஒரு 2 மைல் கிட்ட வரும் போவோம். அது வந்து என்னன்னா, அந்த டைம்ல அதே மாதிரி எங்க 2 பேருக்குமே பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது நிறைய பேசணும்னு தோணுச்சுனாலோ, நான் ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன் அப்படின்னாலே வாக்கிங் போயிடுவோம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா நான் வெளில கூட்டு கண்டிப்பா போயிடுவேன். அதேதான். பேசுடா பேசு, என்ன பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி தான் கூட்டு வந்து. அதேதான். ஓகேவா? சரி. அண்ட் இவரோட சாங் சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு? யாரோட சாங்கு? லோகேஸ்வரன் சொன்னது. என்ன பாட்டு? பேசக்கூடாது. ஓகே அந்த பாட்டு. ஓகேவா? அப்ப போனாவது வந்து நாளைக்கு போடலாம். அந்த ஏன் பிறந்தேன் என்னை நான், அவங்க பாட்டு ஒன்று பாட்டல்ல. ஆமா, உன்னை பார்த்த பின்பு நான். ஆமா, ஓகேவா? அது நீங்க நாளைக்கு பாடிடுங்க இப்ப. ஓகே. அண்ட் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஜாக்கி காலேஜ் டைமில் நைட் ஷோ 10 மணிக்கு ஒரு கட்டிங்கை போட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு போயிட்டு அப்பா அம்மாவோட ஸ்மெல் வராமல் பயந்து போய் தூங்குறதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக LB1ங்கிறவங்க போட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஜாக்கியோட அப்பாலாம் வந்து போய் படுத்துட்டு ஓரமாக சொல்லியிருக்காரு கண்டுபிடிச்சிட்டு. கரெக்ட். ஓகே. அண்ட் யூ ஹாவ் பிகம் மோர் ஸ்பான்டேனியஸ் அண்ட் வெரி ஷிஃப்ட் நான் ஹெசிடன்ட். நைஸ் ப்ராக்ரஸ் தான் ஜோதி. அப்படிலாம் சத்தியமா கிடையவே கிடையாது. நேத்திக்கு எனக்கு இது வந்து எனக்கு பிடித்த பாட்டு ஒன்று. இன்னொன்று வந்து நேற்று அவங்க கேட்கும் போதே நான் திரும்ப இங்கே பாடியிருந்தேன். அது ஒன்று. இப்போ வந்து ஜாக்கி வந்து என்னை பார்த்து ஏதாவது வம்பு பண்ணியிருந்தாங்கன்னா சிரிச்சிருந்திருப்பேன். அவங்க வேற ஏதோ தேடி இருந்ததுனால நான் கொஞ்சம் அது அப்படின்றதுனால விட்டேன் நான். அது மாதிரி பயனாங்குழியா போய் இந்த இது கேமரா போய் மறைச்சிக்கிட்டு பாடும்போது நம்ம எட்டிக்கிட்டுலாம் பார்க்குற அளவுக்கு இப்போ இல்லை. அப்படின்னா எட்டிக்கிட்டி பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருப்பேன். இப்போ ஒஸ்டஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ சூப்பர். டார்லிங்டன் சித்ரான்லாம் வந்து பாராட்டியிருந்தாங்க போனா. நன்றிகள். ஜாக்கி, ஐ லைக் தட் சாங். எதுக்கு பொண்டாட்டி? அது பாட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ, காலம் யாவும் நானும் சொந்தம், காக்கும் தெய்வம் நீ, பாலிலாடும் மேனி எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ, இலையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா, உன்னாலே பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேலும் ஏன் இந்த எல்லை, ஆசை கூடாது மணமாலை தந்து, ஓய் சொந்தம் கண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. சோ இது வந்து ஒரு சுச்சுவேஷன் சாங்னு நினைக்கிறேன் அவருக்கு. லோகேஷ்க்கு. ஆமா. ஓகே ரைட். லோகேஷ் சிங்கிள். அப்படியா? ஆமா. ரைட். ஓகேவா? சரி. ப்ளீஸ் ஜாயின் வித் மேம், ப்ளீஸ் ஜாயின் மேம் வித் ஹிம் அப்படின்ட்டு அவங்க அப்படிலாம் வரமாட்டாங்க. ரொம்ப வாய்ப்பே கிடையாது. அதனால நானே ஃபீமேல் வாய்ஸ்லாம் நானே எடுத்துறது. வந்துடுது. ஓகேவா? ஆமாயா, வராது. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா? தேன் குழலி சுதா ஜாக்கியா.
அமுதன். சரி 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 மேல மேல சொல்லிருக்கா சூப்பர் சுதா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஐ வாஸ் லிஸ்னிங் டு தட் சாங். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்காம இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நன்றிகள். ஏன் அது வந்து இந்த மாதிரியான பாடல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து இந்த என்ன பண்ணி இப்ப 10 வருஷம் லவ்யா, அதனால சரி போ அப்படிங்கிற மாதிரி கேட்ட பாட்டு இதெல்லாம் விடுங்க, என்ன பண்ணி அந்த இந்த இது இந்த டைம் வந்தப்போ இந்த பாட்டு தான் அவங்க நிறைய பாடுவாங்க. நான் வந்தாலே ஆமா ஃபீல்லாம் பண்ணி பாடுவாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது தான் எட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னு நீங்கள் இல்லை. இப்போனா எட்டி பார்க்குற அவசியம் இல்லை. நீங்கள் அதே தான் இங்கேயும் முந்தா நாள் காலைல நடந்தது மட்டும் சொன்னதுக்கு குபீர் சிரிச்சிருவாங்க. ப்ளீஸ், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பர்சனலே கிடையாது, தயவு செய்து கவர்மெண்ட். ஓகேவா? ஏற்கனவே இப்போதான் ஒரு போஸ்ட் எழுதினாங்க. இது பட்டாக்ஸ் மாதிரி. இது இந்த போஸ்ட் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தாங்க. நான் என் தம்பி வண்டியில வந்து முன்னாடி போயின்னு இருந்தேன். தொர்த்தின் பின்னாடி இவங்க பின்னாடி வந்திருந்தாங்க. முன்னாடி போனதுக்கு என்னது செம்ம ஃபிகர் அவனை கூட்டு வரான்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி வந்து பார்த்தா இதே மாதிரி ஒரு இப்போ இதாயிடுச்சு. புளிய மரம் வந்து ஃபுல் அடர்த்தி, புளிய மரம் பயங்கர அடர்த்தி. ஸோ ரோட்டில் யாருமே இல்லை. 5:30 இட் செல்ஃப். அது வந்து ஒரு இங்கே இருக்கிற டைமிங் மாதிரி இல்லை. நம்ம ஊரில் வந்து சன்லைட் வந்து ஒரு மாதிரி நல்ல மழை பெஞ்சு அங்கங்கே புளியம் பூ வர கொட்டி கிடக்கு ரோடு ஃபுல்லாக. ஸோ அப்படி ஒரு இடை, அப்படி ஒரு வனப்பு நான் பார்க்கல. நல்லா இருக்கு. அந்த அது வந்து ஷிப்பான் படம் மாதிரி ஒரு மாதிரி நைலக்ஸ் சாரி. அது கலர்ஃபுல்லான கொடை. கொடைன்னா அந்த கருப்பு மட்டுமே கிடையாது. ஸோ கலர்ஃபுல்லான கொடை. அந்த கருப்பு ரோட்ல கேரக்டர் வாக்கிங், ஒரு லேடி புடவை கட்டி பின்னாடி நல்லா இருக்கு, அம்சமா இருக்கு. சைக்கிள், அப்போ சைக்கிள் தானே, சைக்கிள் வரும்போதே பார்த்துட்டான்டா டடா என்ன அப்படின்ட்டு. எப்பயுமே இந்த கார் ஓட்டுறப்ப இந்த எல்லாத்துலேயும் வந்து அது எனக்கு ஒரு பழக்கம். ஒரு கார் நீங்க அப்படி பக்கத்து போய் நின்று ஓகே அப்படின்னு அதை பார்க்கறது. பைக்கில் போய் நின்றுட்டு அப்படியே ஏன்னா அந்த 5 செகண்ட் ரூல் தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே பார்ப்பேன் எப்படி நம்மளுக்கு லக் இருக்கு. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஆட்டோ போயிட்டே இருக்கும், ஒரு கை மட்டும் தான் தெரியும் அந்த ஓரத்தில். அந்த கைக்கான முகம் எப்படி இருக்கும்ட்டு சில நேரத்தில் ரொம்ப கொடூரமாலாம் இருக்கு. மிரண்டு போயிருக்கும். பிரேக் படாத நடுரோட்டில் அடிக்கிற மாதிரிலாம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆட்டோ தொடரக்கூடாதுன்ற மாதிரி சில நேரத்தில் வந்து கியூரஸ்க்காகவே சில ஆட்டோஸ்லாம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிலாம் போய் பார்த்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸோ இப்போ உதாரணத்துக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா அப்படின்னா டக்குன்னு நான் வந்து திரும்புவோம். இப்போ அந்த மாதிரி திரும்பினதுன்னு வந்து பார்த்தா ஒரு 16 வாட்டி அது மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னா அது என்ன எப்படி நல்லா இருக்கு? நம்ம பொண்டாட்டியே நல்லா இருக்கு ஒரு பொண்ணை சொல்லுதுன்னா அது எப்படி நல்லா இருக்கும்? நான் இன்னைக்கு வரலையும் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை மறக்கவே முடியாது. இதில் மயிலாப்பூரில் குளத்துக்கு பக்கத்தில் டான்டி டீ கடை இருக்கான், ஆப்போசிட்டில் குமரன். இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அது இல்லை சங்கீதாவில் வந்து தயிரோட சாப்பிட்டு வந்ததா, இல்லை இந்த பக்கத்துலேருந்து வந்ததா, எங்கே வந்ததுன்னு தெரியல. திடீர்னு ஒன்று வந்து பளிச்சு நிற்கும் தெரியுமா? அது அந்த புடவை கொசுவத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி குமரன் தான் போச்சு. அது அந்த பொண்ணை என் வாழ்க்கையில் மறக்கணும். அப்படி ஒரு நேர்த்தி, அப்படி ஒரு புடவை கட்டு, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சில பேர் சொல்லும்போது டக்குன்னு வண்டியெல்லாம் திருப்பிட்டுலாம் போய் பார்த்துட்ருக்கேன். அந்த புளியந்தோப்பு, புளியம் நல்ல அடர்த்தி, ஒரு லைட்டு மங்குது, ஒரு வாக்கிங் ரொம்ப ஆர்வம் செம்மையாக இருக்குது அப்படின்னு போயிட்டு அழுவே திருமணம் தான். எங்கள் பெரியப்பா பொண்ணு, அது எங்கள் அக்கா. அந்த புளிய மரத்து இதுல நம்ம போனதா? நோ கமெண்ட்ஸ் ஜாக்கி. ஆமா, ஒண்ணுமே சொல்றது அக்கா மொடாது. எங்க அதான் பெரியப்பா பொண்ணு, அது முடிஞ்சது அதோட கதை. வாட் அ மொமெண்ட்ங்கற சரி விடுங்க. அண்ட் பிரியா வந்து ஒஸ்ட் ஜாக்கி ப்ரோன்னு உங்களை போட்டுருக்கா. குட். இப்பதான் பிரியா வந்து நோ ப்ராப்ளம், ஐம் ஒஸ்ட் கெட்டவன் சொல்றேன். ஆமா, எல்லாத்துக்கும் எப்படி வேணாலும். ஆமா. ராஜாராம் வந்து இப்பதான் ஹாய் சொல்லியிருக்காருல. அண்ட் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க அவங்களோட கசின் ஒருத்தருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. அவர் எல்லாம் என்ஜாய் பண்றதும் பயங்கரமான ஆளாம். ஓகே. ஆனா வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ஆமா, இதை வந்து ஒரு டாபிக்கா பேசுவோம். கல்யாணம், குழந்தைகள், இதை பத்தி ஒரு டாபிக் ஒரு நாள் பேசுவோம். ஓகே. அண்ணன் குரல் நல்லா இருக்கு. இளையராஜா எஸ்பிபி குரல் மாதிரி இருக்கான். கவின் போட்டிருக்காப்ல. மேல 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 சொல்ற சொல்லு.
நல்லா பாண்டிங்கன்றத ஜோதியும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பாண்டிங்கிறத வந்து யூஆர் சிங்கிங் நல்லா தம் கட்டி பாடுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து போனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிரியாவுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, டஃப் சாங் இது, ஆனால் ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. அலெக்ஸ் வந்து $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அலெக்ஸ். ரொம்ப நன்றிங்க. கம்பெனி ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கல. இதில் என்னன்னா அவங்க யூடியூப்கார முக்காசு எடுத்துக்கோங்க பரவாயில்லன்ற நான் ஏதோ சிந்தனை சதனாவது கொடுக்குறானேன்ற மாதிரி. நினைச்சேன் ஃபீலிங் செம்மையா இருந்தப்பவே தோணுச்சான் பிரியா விக்ரம். ஓகே, அமுதன் சொல்லிருக்காப்ல மயிலை கபாலி கோவில் தெப்ப குளத்தை சுத்தி வந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு தடவை இவங்க இந்த மாதிரி போய் யானையோட நின்றுட்டு இருந்திருக்காங்க மயிலப்பூர் தெப்ப குளத்து பக்கத்துல தான். அந்த அமூல் இது கிட்ட நின்றுந்தீங்கல்ல, ஆவின் கிட்ட. அப்போ ஒரு பொண்ணு வந்து யானையை கொஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய அது மாதிரி வரும். நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை முன்னாடி உட்கார வச்சு குழந்தைக்கு தான் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். ஆனால் அது சனி அது என்னை வந்து அது வந்து நக்கல் விடுறதுக்காக வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக போகும்போது வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டு போச்சு கண்ணில். சார் இதெல்லாம் ஹேப்பன் இன் மை லைஃப். இல்லை எல்லாத்தோட இன்னொன்று ஒன்று ஹேப்பன் ஆச்சு. சிக்னல்ல போய் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ஜாக்கி நடிச்சாரு இதே மாதிரிதான். பைக்கில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு இதில். நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் அப்படி முன்னாடி லைட்டாக போய் என்னன்னு பார்க்கறது ஒரு ஆர்வம். அந்த மாதிரி போனோம் ஜாக்கி எனக்கு அப்படி அப்போதான் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, நாம் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. நம்மளை உண்மையிலே நாங்கள் கொரோனாவுக்கு வந்து நடந்து போவோம். எங்கன்னா நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவரை வீட்டுக்கு எதிர்க்கு ஆப்போசிட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, காவேரி, அதில் தான் நடந்து போவோம். அது ஃபுல்லாக காலியாக இருக்கும். வீடு வந்து நாச்சியப்பன்ஸ் பாவா ரோட்ல இருக்குது. அங்கேருந்து ஆண்டவர் வீட்டுக்கிட்ட போகும்போது திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல தனசேகர் நினைக்கிறேன், அவர் விஜய் டிவி எல்லாம் பேசுவார். அவர் வந்து எப்படி ஜாக்கிருக்கீங்க எனக்கு ஆச்சரியம். எனக்கு சில பேர்ல நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம்ல. அவங்க வந்து நம்மள பார்த்துட்டு இருக்கேன், உங்களை எல்லாம் எனக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும், உங்களை சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் தான் ஓ ரைட், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது எல்லாருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி மாறணும்லாம் அதுதான். ஓகே, ஒரே செகண்ட் ஜாக்கே. ஓகே, அல்கே சிரிச்சு வச்சிருக்காரு. ஓகேவா, லோகேஸ்வரன்லாம் ட்விஸ்ட் நினைச்சு சிரிச்சிருக்காரு. பிரியா சொல்லியிருக்காரு ஆஃபீஸில் இருக்கேன் குபீர்னு சிரிச்சிட்டேன், பெரியப்பா பொண்ணு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அண்ட் வேற என்னன்னா, ஜாக்கி ஐ கான்ட் ஃபர்கெட் த எபிசோட் யூ டிஸ்கிரைப் ஜெனனி ஐஸ். ஐ திங்க் பேபி 2 when I did Google search ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கமெண்டட் உங்களுது தான். இல்லை உண்மையிலே டிடி பிக் பாஸ் வரலாற்றிலே அந்த மார்னிங் வந்து ப்ளசண்டாக இருந்திருக்கிற பொண்ணு ஜனனி தான். அந்த ஐஸு அது வந்து சூஸ் பண்ணி நைட் ட்ரெஸ்ஸே செமையாக இருக்கும். நம்மளாம் இங்கே தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பொண்ணுங்களாம். இங்கே யூகேல தான் அந்த மாதிரி பொண்ணுங்க ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கேன். அது நைட் ட்ரெஸ்ஸே அது வந்து அந்த மாதிரி செலக்டிவாக போடும். அவனுக்கு போட்டிருக்கிற செட்டுக்கு ஆப்டாக இருக்கும் அது ஆக்சுவலி. ஓகே, அண்ட் பாடல் டூயட்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் லோகேஷ். பாடிடலாம் லோகேஷ். ஐயோ செம்மையாக பாடுறோம்ல. ஓகே, வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் ஆத்தாத்த நாத்திருக்கோம் ஜாக்கி. நீங்கள் வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லலாம். பட் இதற்கான என்னுடைய தாட் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நைட் லைஃப் இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள், அதாவது வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரியான நேரங்களில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே ரெஸ்ட், இனஃப் ரெஸ்ட் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் இதெல்லாமே இருக்கணும். அண்ட் பெண்களுக்கு தூக்கம் மஸ்ட்டு. குழந்தை பிறக்காலத்துலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தம்மு தூக்கமின்மை இதை வந்து முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. நம்ம உடம்பு ஃபேக்ட்ரி மாதிரி நான் எவ்வளோதான் யோகிய மாதிரி சொன்னாலும் நானே அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் சம்டைம்ஸ் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது, சில நேரத்தில் வந்து சரக்கடிச்சே தூங்கணுன்றதே தூங்கணும். சில பேர் நம்ம மிஸ் பண்ணும்பொழுதோ, நம்ம காதல் தோல்வியில் இருக்கும் பொழுதோ நமக்கு தூக்கங்கள் வராது. பட் அதையும் மீறி நம்ம உடல்நிலையை பார்த்துக்கிறதுக்காக நம்ம தூங்கணும். வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பால் ஒரு தீ. என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீர் சேருமோ. கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன். மலர் மஞ்சம் விழி கெஞ்சும் மனம் அஞ்சும் அல்லவா,
உயிர் மிஞ்சும் இவள் நெஞ்சம் முன் தஞ்சம் அல்லவா. உன் தனிமை கதவின் தாள் நீக்கவா. கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கு நன்றி. டூயட்டு கேட்டீங்க, டூயட்டை பாட்டோம். ஏன்னா இது வந்து இது பைக்கில் போகும்போது நிறைய வாட்டி பாட்டுன்னு போனது, காரில் போகும்போது நிறைய வாட்டி பாடின பாட்டு, இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ டூயட்டுனா அதுதான், இந்த பாட்டு தான் நாங்கள் நிறைய பாடியிருக்கோம் ஆக்சுவலி. அதனால் அந்த பாட்டு எடுத்தேன் நான். ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய்டு த ஹோல் செஷன் அண்ட் தி சாங் டூ. ஆமாம். ஸோ வேற என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், மிஸ்ட்ரி வந்து ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யாரு? ஜியோ பாலிடிக்ஸ் பேசுங்க அப்படின்ட்டு அவங்க மிஸ்ட்ரின்னு தான் அவங்க பேரே இருக்கு, எல்விஎல் மிஸ்ட்ரி. ஓகே 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 ஓகேவா. ஸோ அதுதான் விஷயங்கள். மற்ற எல்லாருமே வந்து குட் நைட் சொல்லியிருக்காங்க. போனா வந்து லேட்டஸ்ட் ரெசிபி ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆனந்தி வந்து ஒரு வாரத்துக்கான குழம்புகள் எல்லாம் வந்து பேக்கிங்ல இருக்கு. ஆமா, அது வந்து வெங்கடகிரி கிடையாது. அவனுக்கு வந்து இது சொன்னான் பேரே வந்து, நான் வந்து அது இல்லை ஜாக்கி அப்படின்னு மென்ஷனே பண்ணான் அவன். ஏன்னா அவன் ஒரு பாப்பான், இருங்க இப்போ தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன், இதெல்லாம் சொல்றது தான் வந்திருக்கேன் ஆனா மறந்துட்டேன் ஜாக்கி அப்படின்றாப்ல. இதெல்லாம் வெங்காட்டேரி. ஓகே, ஆமா, ரிஜேஷ் வெங்காட்டேரி. ஓகே, காட்டேரி வெங்காட்டேரி ரிஜேஷ் வெங்காட்டேரி. சாப்பாடுலாம் எப்படி இருந்தது ஜாக்கி? சூப்பரா இருந்த ஜாக்கி. உண்மையிலே இந்த பக்கம் இவங்க வந்து ஃபுல்லாக குழம்புலாம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரிஜேஷ் வெங்காட்டேரி வந்து சமையல், அதாவது செஃப் வேற இது என்னது இந்த அந்த மாதிரி ஒரு ஹாட் பேக், அந்த பேக் உள்ளார அடிக்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதுவும் அந்த புதினா ரெசிபியில் சிக்கனை வந்து பண்ணி எடுத்து வந்து நேற்று நானும் யானி தான் ஃபுல்லாக சாப்பிட்டு கட்டுன்னு கட்டணும். இன்றைக்கும் பிரியாணி 2 நாளாக பிரியாணி போயிட்டு இருக்குது. சொன்னாப்புல ரிஜேஷ் வெங்காட்டேரி, எப்படி ஜாக்கி ஃபுட்டுலாம் எப்படி இருக்குது அப்படின்னாப்புல. நான் சொன்னேன் 130 மைல் மயிரம் ஒன்னாச்சுட்டு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சதை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம், வாரம் வந்து ரொட்டேஷனில் எடுத்து வந்துடலான்ற மாதிரி இருக்கிறேன் நான். எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா யானி சொன்னா அம்மா அந்த பெரிய பாக்ஸ் அந்த பிரியாணி இருந்தில்லம்மா அதை அவன் எடுத்துக்கிட்டான், எனக்கு அந்த குட்டி பாக்ஸ் பிரியாணி தான். உண்மையிலேயே அது குட்டி பாக்ஸ் இல்லைங்க, அதுவே வந்து ஒரு லஞ்ச் பெரிய பாக்ஸ் தான். அப்ப அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருப்பான்னு பாத்துக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாரு. பாயாசம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். ஆமா, ஏன் நான் இதை சொல்றேன், இப்ப ஜாக்கி மாதிரியான ஆட்கள் வந்து உணவு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. யானிலாம் டேஸ்ட்டுக்காகவே சாப்பிடுறவங்க. அவ வந்து இப்ப முத நாள் நேத்திக்கு பிரியாணி, அதாவது 2 நாளா பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்கா. அப்படி சாப்பிடவே மாட்டா அவ. அப்படியே வச்சுட்டு இட்ஸ் ஓகே ஐ வில் ஹேவ் கர்ட் ரைஸ், அதாவது கர்ட் ரைஸ் கூட சாப்பிடுவா. அந்த மாதிரியான ஆளு. ஆனா அந்த பிரியாணி அவளுக்கு வந்து இன்னைக்கு பத்தலமா, எனக்கு ஐ லைக் இட் வெரி மச் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே. அண்ட் ஃபாத்திமா பாருங்க, எப்பவும் போல வந்து $20 கொடுத்து கம்பெனியை வந்து லாஸ்ல இருந்து மீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அலெக்ஸ் அண்ட் ஃபாத்திமா 2 பேருக்குமே எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜிஜே வந்து ஏதோ ஒன்று, அதாவது முடிக்கிறப்பெல்லாம் இவளுக்கு கமெண்ட் போறதே வேலை ஜாக்கி. அண்ணா நானும் சேம் ஃப்ரேம்ல தான் அதர் பீப்புளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தேன், நம்மளை எடுத்தது தான் அப்படி எடுத்திருக்கு. ஆங்கிள் சொல்லி த்ரோட்டே போயிடுச்சான். எங்க ஆளு எவ்வளவு போட்டோ எடுத்தது, ஒரு 7-8 போட்டோ எல்லாம் டச் ஆங்கிள் எடுத்து வச்சிருக்குது. எல்லாம் இப்படி ரைட்டு, ஏதோ ஒண்ணு எடுத்தியே, நான் துலிப் கார்டன்ல இருக்கன்றதுக்கு எடுத்தியே. பூக்களுக்கு நடுவுல ஒன்னு எடுத்தேனேடா, அதுதான்டா எல்லாமே எடுத்தடா. அது பூக்களுக்கு நடுவுல தான் நின்று எடுத்தோம். பட் ஆனா எல்லாம் டச்சு கிச்சலாம் எடுத்து வச்சது, ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா. பட் ஆனா யாரோ என் ஃப்ரெண்ட் கவிதை அமைச்சிருந்தா, பூவே பூவோடு நிற்கிறதே அப்படிங்கிற பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ பூவ பூவே பூவே என்னன் தோள்களில் உன்னை நான் சூடிட செமையான சாங் அது. என்ன விலை நீ என்னிடம் கேட்டாய். ஆக்சுவலி இது உன்னோட இந்த படம் என்னது, அமர்கலம் அண்ட் துல்லாத மனமும் துள்ளும் அண்ட் திஸ் சாங் டூ பூவெல்லாம் கேட்டு. அதில் வந்து இந்த சுடிதார் அணிந்த சொர்க்கமே வந்து வெரி அது அதில் தொடத்தோட எனவே வானவில் வந்து வரும். அப்புறம் இந்த பாட்டு, அப்புறம் ஃபுல் ஆல்பம்னா என் சுவாச காட்டுறது தான். உண்மையிலே வேற லெவல் யாது.
ஓகேவா? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நாமளும் போட்டோகிராஃபரோட போகணும். ஜிஜே சொல்லிருக்காங்க, என்ன கூட்டு போங்க நீங்க 2 பேரும். ஐம் தேர் நோ. நான் உங்க 2 பேரும் நல்லா விதவிதமா எடுத்து தரேன். போர்ட்ஃபோலியோ, ப்ரொஃபைல் எல்லாமே எடுத்து தரேன். பைக்ல உட்கார்ந்து இருக்கிற போட்டோ நம்மால எடுத்ததை விட இன்னொருத்த வந்து எடுத்தான், சூப்பரா எடுத்தான். பட் நீ எடுத்த அவனை பத்தி பேசுறது, நான் சைட்ல நின்று அவன் நேரா நின்று நீ அவனை பார்த்து சிரிச்சதுனால நல்லா வந்திருக்கும். நேரு பக்கத்துல இருந்து எடுக்க அவன் எடுத்துட்டு இருக்கான். அப்ப போய் நம்ம வந்து பக்கத்துல எனக்கு அப்படி வராதுடா, உனக்கு எனக்கு தெரியல. பட் 2 பேரும் ஒரு போட்டோகிராஃபரா நீங்க என்ன ஹையர் பண்ணலாம். ஐம் ரெடி கைஸ், நீங்க என்ன கூட்டின்னு போலாம். நான் உங்களுக்கு நல்ல பிக்சர்ஸ் எடுத்து தரேன். கலர் இரும்பு பிரிட்ஜ்ல இரும்பு பிரிட்ஜ்ல நான் அவளுக்கு எடுத்து கொடுத்தா, அவன் எனக்கு எடுத்து கொடுத்தான். சரி, ஆஃப்டர் a long நீங்க அப்படி கஷ்டப்படுறா என்ன நீங்க ஹையர் ஹையர் பண்றேன். ஆமா என்ன நீங்க அழகா வந்து போனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வெரி லாங் டைம் வந்து எனக்கு வந்து என்னையும் வந்து போட்டோஸ்ல வந்து ஜிஜே தான் எடுத்த போட்டோஸ் தான் ரொம்ப நல்லா இருந்து. ஃபேமிலி பிக்லாம் வந்து டிஎஸ்எல்ஆர்ல ஃபோனில் எடுக்கல. நான் எப்பயும் டிஎஸ்எல்ஆர் எடுத்துன்னு போறது இல்லை, ஃபோன் தான் அதில் எடுத்துறது. ஓகே, தட்ஸ் இட் சார். அப்படியே பேசி பாருங்க. அப்படியே இத்துடன் வந்து என்னது கலை நிகழ்ச்சிகள் முடிவு பெறுகிறது, அந்த மாதிரி நிலைமை தான். ஓகே, அண்ட் அமுதன் பாருங்களேன், மறக்கவே மாட்டார். இது நான் தான் இருக்கேன் சொல்லினே இருக்காரு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு லோகேஸ்வரன் சொல்லியிருந்தாப்புல. அண்ட் பாத்திமாவுக்கும் சரி, அலெக்ஸுக்கும் சரி, இவன் வந்து மகிழா வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தா. நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். And I am eager to serve you people. அதாவது அவரும் செஃப் ஆக்சுவலி. ஆமா தெரியும். அவர் வந்து பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவிங், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டிரைவிங். ஆமா, அதுவே ரொம்ப அதுவே. ஆனா கண்டிப்பா சொன்னாரு, ஃபேமிலியோட வாங்க ஜாக்கி, கிளம்பி வாங்க நம்ம வீட்ல வந்து தங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த இன்வைட்டே வந்து பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்களும் பிளான் பண்றோம், முதன் பாப்போம். ஓகேவா? அண்ட் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோம். ஆனா பிளான் தான் எல்லாமே. ஆனா அவன் கொடுத்துருக்கிறது 1 வருஷம் தான். 1 வருஷம் இந்த 1 வருஷம் வீசா கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு போய் இவனுங்களை நிக்கணும் பாருங்க. அதுவே ஒரு பெரிய ப்ராதா இருக்கு. அதுக்கே என்ன பண்றது நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதான் விஷயங்கள். ஸோ லேக் டிஸ்ட்ரிக்ட்லாம் போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹவுஸ் போகணும் அப்படின்னாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க லேக் டிஸ்ட்ரிக்ட். ஆனந்தி ஆல்சோ பிளான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆனந்தி ரோக்கோ விட்டுட்டு இல்ல ரோக்கோ வைஷன் வரணும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க ஆனந்தி, போயிட்டு வந்துடலாம் ஒரு தடவை. ஓகேவா? பெல்ஜியம் க்ளோஸ் டு பிரான்ஸ் தான். எல்லாமே வெவ்வேறு நாடு. இது வந்து அது பக்கத்துல பெல்ஜியம் இருக்கா. ஜெயபாரதி என்னோட தம்பி சிங்கர், மியூசிக் கம்போசர் வல்லவன் பார்ட்டிசிபேட்டட்னு போட்டிருந்தாங்க. ஆமா, அந்த ஒரு பையன் பாடி கூட காமிச்சாப்ல. இல்ல நான் வந்து என்ன மாதிரியான கிரேசியஸ்ட் திங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது ஒரு பையன் சொன்னார்ல, இந்த கண்ணு தெரியாதவங்களோடலாம் நான் பாடிண்டே வந்து நான் அப்படியே அவங்களோடவே டிராவல் பண்ணி போயிருக்கேன் நைட் லைஃப்ல அப்படின்னு சொல்லி கொல்லையில தின்ன வச்சு சூப்பரா பண்ணாங்க. ஜெயபாரதி கண்டிப்பா சொல்லிடுங்க, ரொம்ப நல்ல சிங்கர், மியூசிக் கம்போசர். நல்லா நல்லா இருந்ததுங்க உண்மையிலே. ஆமா ஆமா, சூப்பரா பண்ணாங்க. பண்ணிதான். மரக்கிளையில் தொட்டில் கட்டி மாமனவன் மெட்டு கட்டி அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுரங்கு. இப்ப ஜாக்கி நல்லா இது பண்ணாங்க. ஆனா உங்க தம்பி சிங்கர்ங்கிறது அந்த இடத்துல தான் ப்ரூவ் பண்ணாரு. அல்லீராணி கண்ணுரங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டா பிரெத் அவுட்லாம் பண்ணாருங்க. ரொம்ப நல்லா பண்ணாரு. சொல்லுங்க அவர்கிட்ட. ஓகே, ஆமாண்டா டால்டா நடத்துங்க. So anyway, thank you so much சகிதா வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. this episode like comment share பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரும். ஸ்பெஷல் மென்ஷன் அலெக்ஸ் அண்ட் ஃபாத்திமா. thanks a lot. it means a lot. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூற விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.